தங்களது பார்வையை முன்வைப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைகிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். நிதி ஆயோக் கூட்டம் மூலமாக நிதி கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்றாலும் ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்துவதற்காக இந்த சந்திப்பு அவசியமாகிறது என்ற கருத்தை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தன்னுடைய கருத்தாக பதிவு செய்திருந்தார். அதை இதோட பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா? இணக்கமான சூழல் அப்படின்ற ஒரு விஷயத்த அது ஒரு கை ஓசை எடுபடாது. ஆக்சுவலா அது ரெண்டு பக்கத்துல இருந்தும் இணக்கமான சூழல் வரணும் ஆக்சுவலா. ஆனா இங்க அடிப்படையில பாத்தீங்கன்னா சித்தாந்த ரீதியில பாஜகவுக்கும் திமுகவுக்கும் உள்ள பெரிய இடைவெளி இருக்கிறத நம்ம பாக்குறோம், பெரிய மோதல் இருக்கிறதையும் நம்ம பாக்குறோம். ஆனா கடந்த சில ஆண்டுகள் நிதி ஆயோக் கூட்டத்துல சிஎம் அவர்கள் கலந்து கொள்ளாமல் இருந்ததும் இப்பொழுது கலந்து கொள்வதும் ஒரு அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டில் உள்ள அதிமுக பார்ப்பதையே நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அதுல ஒரு அரசியல் இருக்குன்னு அவங்க சொல்றதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அடிப்படையான ஒரு விஷயம் இருக்கு. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா, போன வருஷமும் பல எதிர்கட்சிகள் புறக்கணித்தன. மம்தா பானர்ஜிக்கு 5 நிமிடத்துக்கு மேல பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படல. சோ ஸ்டாலின் அவர்கள் போவது கூட ஒரு வகையில் நியாயம் என்று நமக்கு தோன்றியது. அந்த போன வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா சமகர சிஷ்யாவுக்கு நமக்கு பணம் கிடைக்கல, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்புக்கு பணம் கிடைக்கல, அதுக்கப்புறம் ரைட் டு எஜுகேஷன் அந்த கல்வி உரிமை அதுல 25% சேர்க்கிறோம் இல்லையா பசங்க, அதுக்கான மானியத்தை அவங்க கொடுக்கல. சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. வெள்ள நிவாரண நிதி கொடுக்கல. சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் பொழுது அதை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் முதல்வருக்கு இருக்கு. அதை அவர் பயன்படுத்திக் கொள்வது, நிதி ஆயோக் கூட்டத்தை அதற்காக அவர் பயன்படுத்துகிறார். அதை போகும்போது நீங்க சமீபத்தில் இடி எல்லாம் ஒப்பிட்டு நீங்க இதை ஒப்பிடுற ஒரு நோக்கம் என்ன ஆக்சுவலா? அப்ப நீங்க போய் கூட்டணி போட்டீங்களா? அப்போ உங்க சொந்தக்காரங்க வீட்டுல நடந்த ரைடோட ஒப்பிடலாமா? அதாவது அரசியல் ரீதியா சில விஷயங்கள் நீங்க பாருங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயத்த அவர் கேட்க போகும்போது நீங்க அதை அரசியலா பாக்குறது என்பது மக்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். எது அரசியல், எது ஈடிக்காக பயந்து செய்வது என்பது மக்களுக்கு தெரியும். அடிப்படையான ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் நான் சொல்ல வர்றது என்னவென்றால், இந்த தனிப்பட்ட முறையில் பிரதமரை சந்தித்து பேசுவது என்பது கூட இங்கு அரசியலாக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது கண்டிப்பாக தமிழ்நாட்டின் சார்பாக என்னென்ன கோரிக்கைகள் எடுத்து வச்சிருக்கோம், ஏற்கனவே நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசும்போது மத்திய வரி வருவாயில 50% மாநிலங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. வேறு பல விஷயங்களையும் சமகர சிஷ்யா அந்த PM ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்காதனால நிதி கொடுக்காம இருக்குது தவறு என்று சொல்லியிருக்காரு. சோ இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லும் போது ஒரு முதல்வர் ஒரு அரசாங்க கடமை அல்லது மக்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்றதுக்கான பாரமாக ஒரு மேடையாக அந்த நிதி ஆயோக் கூட்டத்தை பயன்படுத்துவது என்பது இயல்பான ஒரு விஷயம். நான் சொன்ன மாதிரி போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அதை அரசியலாக்குவது எடப்பாடியோடைய இஷ்டம், அது அவர் அரசியலாக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் பொதுவாக பார்க்கும்போது முதல்வர் இந்த கூட்டத்துக்கு போனது சரி. ஆனால் அவர் பிரதமரை தனியாக சந்தித்தது இன்னும் பல அரசியல் விஷயங்களுக்கு, அரசியல் விமர்சனங்களுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு விஷயம். நிதி ஆயோக் கூட்டத்தில் மட்டும் கலந்து வந்திருந்தாருன்னா, விஷயத்தை சொல்லிட்டு வந்திருந்தாருன்னா ஒரு பிரச்சனை இருந்திருக்காது. ஏற்கனவே இங்க சில அரசியல் ஓடிக்கொண்டிருக்கும் போது பிரதமரை தனியாக பார்ப்பது என்பது இன்னும் கூடுதலாக எடப்பாடி அவர்கள் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தது போல் அமைந்திருக்கிறது என்பது என் கருத்து. திரு பிரியன், இந்த கேள்விதான் நீங்க குறிப்பிட்ட மாதிரி பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசிய பிறகு தனியாக பிரதமரை சந்திக்கிறாரா என்ற அந்த கேள்வி முக்கியமானதாக எழுந்திருக்கிறது. சார்ந்த கருத்துக்களுக்கு நன்றி திரு பிரியன்.